தாவேக்கு அதே சமயம் தாவேக்கு வந்து இந்த வக்ஃபு போர்டு இஷ்யூ வந்து தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்காங்க. சிறுபான்மையோட ஓட்டை வந்து அதை ஒரு இலக்கா வச்சு செய்யறாங்களா? அப்படி தப்பு இல்லை. அரசியல் சிறுபான்மை ஓட்டை இலக்கா வச்சு செய்யறதுல தப்பு இல்லை. அதே சமயம் தலித்துகள் ஓட்டையும் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து குறி வைக்கிறதாகவும் சொல்றாங்க. இது குறி வைங்க, கள்ள தூக்கி எறிங்க, எல்லாம் பண்ணுங்க. 234 நிக்க போறீங்களா? உங்களுக்கு கமலஹாசனுக்குள்ள தெம்பு இல்ல, திராணி இல்ல, வக்கு இல்ல, வகை இல்ல, 39 நிக்க முடியல உங்களால. 234 நீங்க நிக்க போறீங்களா? 234 நிக்க போறதா தான் சொல்றாங்க. உறுதியா நீங்க சொல்றீங்களா? ஆதவ அர்ஜுனா சொல்றாரா? எங்க சொன்னாரு? ஓட்டு பூத் கமிட்டில இருந்து எல்லாத்தையும் ஆல் ரெடி பண்ணி 234 நிக்க மாட்டாருங்க. லயலோ மணி, டிவிகே ரமேஷ் போன்ற செய்தி விமர்சகர்லாம் நீங்க எடுத்து உங்களுக்கு காணொலியோட காட்டுறேன். எல்லா இடங்களையும் 234 வரும். விஜய் சொல்றாரா? குப்பன் சொப்பன் சொல்றதெல்லாம் ஏங்க பேசுறீங்க? கவுண்டமணி கேட்கிற மாதிரி விஜய்கிட்ட நான் சொல்றேன், தம்பி நீ 234 நிக்க மாட்டப்பா. தம்பி கமலஹாசனுக்கு ஆளுமை உனக்கு கிடையாதுப்பா. தம்பி நீ விக்கிரவாண்டியில வன்னியர் பறையர் போலீஸ் கண்டி வேடிக்கை பார்த்தாப்பா. தம்பி நான் உன்னை 39 போடுன்னு சொல்லியும் நீ லெட்டர் பாடாட்டே நின்னுட்டப்பா. தம்பி ஈரோடு கிழக்குல நின்னு சொல்லி நிக்கலப்பா. குறை ஏறி கோடி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போக மாட்டான். 234 விஜய் போட மாட்டார். எப்படி சொல்றீங்க? பாரு, போட மாட்டார். 39 போட முடியாதவர் 234 போட்டுவிட மாட்டார். நிறைய பேர் வந்து அவர் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி அரசியல் வந்துருவாரு, வரமாட்டாரு, அவர் வரமாட்டாருன்ற மாதிரி சொல்லுங்க. நிறைய பேர் நிறைய பேர்லாம் இல்ல, போட மாட்டாருப்பா. விஜய் நான் போடுவேன்னு சொல்லுப்பா.